Hello dear friends, இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன செய்ய போறேன்னா ஒரு ஸ்பைசியான கிரன்ச்சியான delived சிக்கன் செய்ய போறேன். இப்போ நம்ம செய்யிறதுக்கு ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு boneless சிக்கன் எடுத்துர்க்கேன். அதை வந்து குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு corn flour ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு salt, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு chilli powder போட்டு இது நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 3 to 4 hours நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் சூடானதும் நான் அதில் சிக்கன் பீசஸாக ஒன்றா வைக்க போகிறேன். ஒரு 20 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் சிக்கன் வந்து ஈவனாக நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இதை திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ சேம் பேனில் கொஞ்சமாக ஆயில் வச்சுட்டு அதில் ஒரு 6 garlic cloves வந்து சாப் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கலர் சேஞ்ச் ஆனதுமே நான் அதில் 2 green chillies ஆட் பண்ண போகிறேன். நான் ஸ்லிட் பண்ணல, அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை டைஸ் பண்ணி அதில் போட்டிருக்கேன். இது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். டிரான்ஸ்பரண்ட்டாக மாறினதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மிக்ஸ் பண்ணதும் நம்ம இப்போ தேவையான சாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் அதில் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகணும். அது கூட ஒரே ஒரு சின்ன தக்காளியை டைஸ் பண்ணி அதில் போட்டுக்கலாம். தக்காளி ரொம்ப நமக்கு வதங்க தேவையில்லை, ஜஸ்ட் சும்மா வதக்கினா போதும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்மளுடைய delived சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சென்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.